முன்னோடி நாயகமாக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்வதை விட நான் ஒன்றிணைந்து மாற்றி காட்ட வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம். ஆகவே என்னுடைய ஆசை மட்டுமா கலைஞர்களுடைய ஆசையும் அதுதான். அதை நோக்கித்தான் நாம பயணிக்கிறோம், அதை நோக்கித்தான் நாம உழைக்கணும், உழைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். தேங்க்யூ, நன்றி. அவர் வந்தா அவங்க அப்பா நினைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அண்ணன் வந்து கேட்டாங்க. அவங்க நிறைய பிஸியா இருக்கிறவர், அவங்க ரொம்ப வெளுத்து எதுல எக்ஸ்பர்ட் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்றதுல நான் பார்த்து ஒரு உயர்ந்த மனிதன். உங்களை எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் கலகலப்பா சிரிக்க வைக்க போறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அவார்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தலைவர் மட்டும், அந்த 2 தலைவர் இருக்காங்க. அதை ஒருத்தர் ஐயா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் உயிரினும் பேர பன்னார் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இங்கே வரும்பொழுது இங்கே அலங்கரிக்கப்பட்ட எல்லாம் பார்க்கும் பொழுது வானத்தில் உள்ள நட்சத்திரம் அற்புதமான காட்சி. அதை கண்டு ரசித்து மகிழ்ந்து அது மட்டுமின்றி உங்களுடைய இந்த கடமையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பேரறிஞர் அண்ணா சொல்வதால் நினைவுபடுகிறது. தன்னம்பிக்கை, கருவடி ஒழுக்கம், விடா முயற்சியார் என்று படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கும் என் சோசியல் மீடியா நண்பர்கள் எல்லாரும் இன்னும் பல சாதனைகள் செய்து என் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல சொல்றேன், தொலைக்காட்சி வந்து எங்களை கூப்பிட்டுருந்தா கூட நாங்கெல்லாம் உங்களுடைய ஃபேன்ஸ். உங்களுடைய திறமை, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கத்துக்கிட்டு அடுத்தாங்க வந்திருக்கோம். நீங்க அவார்டு கொடுக்க வந்திருக்காரு மட்டும் நிறைய புதுசாக நம்ம அப்டேட் பண்ணணும்னா உங்களை மாதிரி திறமை வாய்ந்த கலைஞர்களோடு நாங்கள் பயணிக்கணும், உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும், கற்றுக்கணும். அதுக்கு வந்து உங்க நிறைவாக இப்போ என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போது அதுக்கு முன்பதாக மறைந்த வீரப்பெண்மணி. அதாவது என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல என்னுடைய அம்மாவோ தங்கச்சியோ என்னுடைய மனைவியோ வெற்றி பெற்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். யாரா இருந்தாலும் கடுமையா உழைச்சா முன்னுக்கு வர முடியும். ஒரு பெரிய உதாரணம் 2 நபர் ஒன்று கலைஞர்கள் மறைந்த வீரப்பெண்மணி செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மா அவர்கள் நம்மளுடைய இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு போய் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ மறைந்த வீரப்பெண்மணி செல்வி ஜெயலலிதா அவர்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மக்களுக்காக உழைத்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியது போல் கடுமையாக உழைத்தால் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்ந்த புரட்சி தலைவரின் புகழ். தேங்க்யூ. தேங்க்யூ. நம்ம அண்ணன் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதாவது இந்த சினிமால ஹீரோ ஆகணும் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் வெயிட்டா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நேர காமெடி ஆகிடும். நான் கலைஞர் தொலைக்காட்சி வரும்போது இவரை மாதிரி எனக்கு ஹேர் இருந்தா ஹேர் இருந்தா நம்ப மாட்டாங்க. இந்த ஸ்கிரிப்ட் டெய்லி எழுதி லைன் ஸ்டுடியோல நின்று லைன் தெரியும். இசை ஸ்டுடியோல லைன் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. பாதி முடி போயிட்டு ஆறாது கிடையாது. நீங்க உழைச்சா முன்னுக்கு வர முடியும். ஒரு மனுஷன் நேர்ல பார்த்து அந்த இதெல்லாம் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கேன். சினிமாவில் சின்ன சின்ன வாய்ப்புகள். சூர்யா சார் நீங்க பாத்துக்கிட்ட மனுஷன் பயங்கர கான்பிடன்டா